தலைப்பு: வேர்கள் பாகம் 7. குண்டாவும் நண்பர்களும் இப்பொழுது பயந்து கொண்டிருப்பது ஒன்றே ஒன்றுக்குத்தான். கத்னா என்னும் விருத்த சேதனம் சுன்னத் செய்யும் நேரம் நெருங்கி விட்டதே அவர்களை நடுநடுங்கச் செய்தது. ஆண்குறியின் நுனியிலுள்ள தேவையில்லாத சதையை அகற்றுவதே விருத்த சேதனம் எனப்படும். சூரியன் உச்சியில் இருக்கிற ஒரு பகல் வேளையில் குண்டாவும் நண்பர்களும் பயந்து கொண்டிருந்த விருத்த சேதனம் நடந்து முடிந்தது. ஜூஃபூரிலிருந்து மக்கள் வந்து நிறைய பாடல்களை பாடி அவர்களை வாழ்த்தி விட்டுச் சென்றனர். சில நாட்களில் ஜுஜுவோவில் இனம் புரியாத ஓர் ஆனந்தம் பரவ ஆரம்பித்தது. வீர பயிற்சியின் 4வது மாதம் துவங்கிவிட்டது. கிண்டாங்கோவின் சிரிக்காத கடுகடுத்த முகத்தில் இப்பொழுது தாராளமாக சிரிப்பு தெரிந்தது. கிண்டாங்கோவின் உதவியாளர்கள் இப்பொழுது ஆண்களா என்று மாணவர்களை மரியாதையுடன் அழைக்க ஆரம்பித்தனர். குண்டாவுக்கும் நண்பர்களுக்கும் இது கேட்டு காதில் தேன் பாய்ந்தது போலிருந்தது. கிண்டாங்கோ அவர்களை அழைத்து அமர வைத்து நிறைய பேசினார். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு மனிதனும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்தாம். புதிதாக பிறக்கும் குழந்தை முதல் வயதான முதியவர் வரை எல்லோரையும் நாம் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். ஆண்களாகி விட்டபின் ஜூஃபூர் கிராமத்தின் ஒவ்வொரு ஆண் பெண் குழந்தையையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அது உங்கள் கடமை. வெள்ளைக்காரன் வருகிறான் என்றறிந்தால் கிராமத்து வாசலுக்கு வெளியே நின்று ஜுஃபூரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அவர் அப்படிச் சொன்னாலும் அவர்களுக்கு இந்த பொறுப்புகள் வருவதற்கு சில ஆண்டுகள் பிடிக்கும். 15 வயதிலிருந்து 19 வயது வரையுள்ள 4ஆம் நிலை ஆண்கள் ஜூஃபூரிலிருந்து வேறு கிராமங்களுக்கு செய்திகளை எடுத்துச் செல்லும் பொறுப்பு கொடுக்கப்படுவர். 20 வயதை அடைந்த 5ஆம் நிலை ஆண்கள் வேறு கிராமங்களுக்கு தூதர்களாகவும் பேச்சுவார்த்தை நடத்தும் பெரியவர்களுக்கு உதவியாளர்களாகவும் நியமிக்கப்படுவர். 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது உமரோ வயதுடையவர்கள் கிராமத்தின் முக்கியமான பொறுப்புகளை எடுத்துச் செய்வர். 4வது மாதத்தின் பௌர்ணமி தினத்தன்று இரவு உணவுக்கு பின் கிண்டாங்கோவின் உதவியாளர்கள் அனைவரையும் வரிசையாக நிற்க பணித்தனர். குண்டாவுக்கு மனதுக்குள் குறுகுறுவென்று இருந்தது. நாம் காத்திருந்த சமயம் வந்துவிட்டதா? குண்டாவுக்கு பிண்டா உமரோ சகோதரர்கள் நினைவு வந்தது. எல்லோரும் அங்கே நமது வரவை கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஆமாம், கிண்டாங்கோவை எங்கே காணவில்லை. குண்டா அவரை அங்கும் இங்கும் தேடினான். அவரோ மூங்கில் வேலியின் வாசலை விரிய திறந்து வைத்து மாணவர்களை நோக்கி, ஜுஃபூரின் ஆண்களே, விரைந்தோடுங்கள் உங்கள் ஊரை நோக்கி, ஊருக்குச் செல்லுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் உரக்க கூறினார். ஒரு கணம் யாருக்கும் ஒன்றும் ஓடவில்லை. அடுத்த கணம் அவர்களையும் அறியாமல் பீரிட்டு வந்த ஆனந்தத்தோடு ஓடிச் சென்று கிண்டாங்கோவையும் 2 உதவியாளர்களை ஆறத் தழுவிக் கொண்டனர். 4 மாதங்களுக்கு முன்பு இதே இடத்தில்தான் குண்டாவின் முகத்தை மூடியிருந்த துணியை எடுத்தனர். 4 மாதங்கள் பழகிய அந்த இடத்தை பிரிவதற்கு குண்டாவுக்கு சங்கடமாக இருந்தது. மறுகணம் வீட்டு ஞாபகம் வந்தது. உடனே அவனும் மற்றவர்களோடு ஜூஃபூரை நோக்கி ஓட ஆரம்பித்தான். பொழுது விடியும் நேரம். ஜூஃபூர் மக்கள் அன்று உற்சாகமாக எழுந்து தங்கள் குடிசையிலிருந்து வெளியே ஓடி வந்தார்கள். பெண்களின் கூக்குரல் உரக்க கேட்டது. அனைவரும் மகிழ்ச்சியில் ஆடினார்கள், பாடினார்கள், துள்ளி குதித்தார்கள், கைதட்டினார்கள். குண்டாவும் நண்பர்களும் கிராமத்து வாசலையடைந்து கிராமத்துக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. அவர்கள் ஆண்களாகி விட்டதால் இனி அதற்குரிய குணாதிசயங்களோடு இருக்க வேண்டும். அமைதியாக நடந்து வந்தார்கள். பிண்டா குண்டாவை நோக்கி ஓடி வந்தாள். குண்டாவுக்கு முகம் பிரகாசமாவதை தடுக்க முடியவில்லை. பிண்டா அவனது கழுத்தில் கை போட்டு கண்களில் நீர் சுரக்க அவனது பெயரை முணுமுணுத்தாள். குண்டா தனது உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு தன் தாயோடு குடிசைக்குள் நுழைந்தான். புதிதாக ஒரு தொட்டில் முளைத்திருந்தது. நேரே அதன் பக்கம் சென்றான். அதனுள்ளிருந்த குழந்தையை தன் 2 கரங்களாலும் தூக்கினான். இதுதான் என் புதிய சகோதரன் மாடி. காற்றில் குழந்தையை உயரே தூக்கி பிடித்து கொண்டு குண்டா உரக்கக் கூறினர். பின்னர் உமரோவை தேடினான் குண்டா. லாமின், அவன் ஆடு மேய்க்கச் சென்றிருப்பான். பிண்டாவின் குடிசையில் குண்டா அமர்ந்தான். 1ஆம் நிலை சிறுவன் ஒருவன் பிண்டாவின் ஆடையை பிடித்தபடி குண்டாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பின்னர், ஹலோ குண்டா என்று சொன்னான். யாரது? குண்டா ஏறிட்டு பார்த்தான். அட, இது சுவாது. குண்டாவால் நம்பவே முடியவில்லை. 4 மாதங்களில் இவ்வளவு வளர்ந்து விட்டானா? சுவாதை தூக்கி மேலே போட்டு பிடித்தான் குண்டா. சுவாது மகிழ்ச்சியில் கத்தினான்.
பின்னர் வெளியே ஓடிவிட்டான். என் தந்தையை எங்கே? குண்டா பிண்டாவிடம் கேட்டான். உனது குடிசைக்கு கிடுகு வெட்டச் சென்றிருக்கிறார், பிண்டா பதிலளித்தாள். அப்பொழுதுதான் குண்டாவுக்கு ஞாபகம் வந்தது. ஆண்களாக ஆகிவிட்டால் அவர்களுக்கென்று தனி குடிசை தந்துவிடுவார்கள் என்பதை அவன் மறந்திருந்தான். குண்டாவுக்கு கிடுகு வெட்டுமிடம் தெரியும். எனவே அங்கே ஓடினான். உமரோ அவன் வருவதைக் கண்டவுடன் மகிழ்ச்சியோடு அவனை நோக்கி நடந்து வந்தார். ஆண்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் பொழுது செய்ய வேண்டியது கை குலுக்குவது. இப்பொழுது குண்டாவும் ஆணாகி விட்டதால் இருவரும் கை குலுக்கினார்கள். ஒருவர் கண்ணை ஒருவர் ஆழமாக பார்த்தனர். குண்டாவுக்கு உணர்ச்சி மேலிட்டால் நா தழுதழுத்தது. இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். உனது குடிசையை பார்க்க வருகிறாயா? உமரோ அமைதியை கிழித்து கொண்டு கேட்டார். ஆம், வருகிறேன் என்று குண்டா தன் தந்தையுடன் மெல்ல நடந்தான். உமரோ குடிசையின் கூரை வேலைகளை முடித்திருந்தார். மீதி பணிகளை தான் பார்த்து கொள்வதாக குண்டா சொன்னான். குண்டா நியோபோட்டோ பாட்டியை சந்தித்து பேசி விட்டு திரும்பும்போது லாமின் அவனின் நண்பர்களுடன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். லாமின் குண்டாவை பார்த்து ஓடி வந்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டனர். உன் 2 ஆடுகளும் கர்ப்பமாகி இருக்கின்றன என்று லாமின் சொன்னான். அப்படியா என்று மகிழ்ச்சியுடன் கேட்டான் குண்டா. இன்னும் சிறிது நாட்களில் அவன் 4-5 ஆடுகளுக்குச் சொந்தக்காரனாகி விடுவான். பிண்டா குண்டாவுக்கு புதிய ஆடைகளை தைத்து கொடுத்தாள். புதிய குடிசைக்கு தேவையான பொருட்களை அவ்வப்பொழுது கொடுத்தாள். அவளே நெய்த தொழுகை விரிப்பு ஒன்றும் கொடுத்தாள். அவனுக்கு படுக்க நடு இரவாகி விட்டது. தனது புதிய குடிசையில் தூங்கினான். விடியற்காலை பள்ளிவாசலிலிருந்து பாங்கொலி கேட்டதும் துள்ளி குதித்து எழும்பினான். இன்றிலிருந்து அவன் பள்ளிக்குச் சென்று தொழ வேண்டும். தனது ஆடைகளை அணிந்து கொண்டு வேகமாக பள்ளிவாசல் நோக்கி நடந்தான். புதிதாக ஆண்களாக ஆன அத்தனை நண்பர்களும் பள்ளிக்கு வந்திருப்பதை அவன் கண்டான். அவர்களோடு சேர்ந்து இவனும் தொழுதான். புதிதாக தொழும் குண்டாவும் நண்பர்களும் பெரியவர்கள் செய்வதை பார்த்து அதேபோல் தங்கள் வணக்க வழிபாடுகளைச் செய்தனர். உரக்கவும் அல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் அல்லாமல் மிருதுவாக பெரியவர்கள் ஓதியது போல் இவர்களும் ஓதினர். தொழுகைக்கு பிறகு பிண்டா அவனது புதிய குடிசைக்கு காலை உணவை கொண்டு வந்தாள். காலை உணவை உண்டு முடித்தான் குண்டா. ஆணாக ஆகி விட்டதால் கிராமத்து பெரியவர்களின் ஊராட்சி குழு குண்டாவுக்கு ஒரு சிறு நிலத்தை விவசாயத்திற்காக ஒதுக்கி கொடுத்தது. அதில் அவன் நிலக்கடலை, கஸ்தானியங்களை விளைவித்தான். நல்ல மகசூல் கிடைத்தது. தனது குடிசைக்கு தேவையான பொருட்களை அவனே வாங்கினான். இப்பொழுது அவனுக்குச் சொந்தமாக 7 ஆடுகள், 3 கோழிகள் இருக்கின்றனர். 16வது வயதை குண்டா அடைந்து விட்டான். அவனது வயதையொத்த நண்பர்களும் அவனைப்போல் பல பணிகளிலும் விவசாயத்திலும் ஈடுபட்டதால் முன்பை போல் அவர்கள் அதிகமாகச் சந்தித்துக் கொள்வதில்லை. இரவு நேரங்களில் 5 பேர்களாக சுழற்சி முறையில் ஜூஃபூரை காவல் காத்தார்கள். குண்டாவின் முறை வரும் பொழுது அவன் கிராமத்திற்கு வெளியே சென்று பாதுகாப்பான இடத்தில் மறைந்து கொண்டு இரவு முழுவதும் ஜுஃபூரை காவல் காப்பான். அவனது வயதுக்கு அதிகமாகவே அவன் வளர்ந்திருந்தான். அவனது உடல் நல்ல திடகாத்திரமாக இருந்தது. சதைகள் உருண்டு திரண்டிருந்தனர். ஒரு நாள் காலையில் வெளியூரிலிருந்து 3 பேர் குண்டாவின் வயதையொத்தவர்கள் ஜூஃபூரை நோக்கி வந்தனர். குண்டா அவர்களை மாண்டிங்கா மரப்புடன் மகிழ்ச்சியுடன் கிராமத்துக்குள் வரவேற்றான். ஆனால் அவர்கள் கண்ணியமாக மறுத்து விட்டார்கள். தங்கம் எடுப்பதற்காக செல்வதாகவும் இன்னும் ஓரிரு தினங்களில் அங்கு சென்றடைய வேண்டியிருப்பதால் இங்கு தங்க அவகாசமில்லை என்றும் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் குண்டாவையும் தங்கம் எடுக்க தங்களுடன் வரும்படி அழைத்தார்கள். குண்டாவுக்கும் ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் அவனுக்கிருக்கும் வேலைகளையும் கிராம பொறுப்புகளையும் அப்படியே போட்டு விட்டு போக முடியாது. ஆதலால் அவர்கள் போகும் பாதை, சென்றடையும் இடம் ஆகியவற்றை தெளிவாக கேட்டுத் தெரிந்து கொண்டான். பொறுப்புகளையும் வேலைகளையும் நண்பர்களிடம் முறையாக அப்படைத்துவிட்டு பின்னால் வந்து சேர்ந்து கொள்வதாகச் சொல்லி அவர்களுக்கு விடை கொடுத்தான். உமரோவிடம் இது குறித்து பேசி பயணம் போக அனுமதி கேட்டான். அத்தோடு தன் தம்பி லாமினையும் கூட அழைத்துச் செல்ல அனுமதி கேட்டான். அவரும் அனுமதி கொடுத்து உரிய ஆலோசனைகளையும் வழங்கினார். ஏற்கனவே தன்னுடன் தன் சகோதரர்கள் உருவாக்கிய புதிய கிராமத்திற்கு குண்டா பயணம் செய்திருந்ததாலும் இப்பொழுது அவன் ஆணாகி விட்டதாலும் அவன் பத்திரமாக லாமினை கூட்டிச் சென்று திரும்ப வருவான் என்று உமரோவுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது.
பிண்டாவுக்கு இவ்விஷயம் தெரிந்ததும் குய்யோ முறையோ என்று கத்தினாள். எனது 2 மகன்களையும் இழக்கப் போகிறேன் என்று கூப்பாடு போட்டான். ஆனால் மாண்டிங்காய் இனத்தில் ஆண்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் பெண்கள் என்ன சொன்னாலும் அது எடுபடாது. லாமினுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. அன்று காலை சுகு தொழுதுவிட்டு குண்டாவும் லாமினும் பயணத்தை துவங்கினர். குண்டா தன் தந்தையுடன் பயணிக்கும்பொழுது பட்ட கஷ்டங்களை இப்பொழுது லாமின் அனுபவித்தான். காடு மேடுகளைக் கடந்து இடையில் பல கிராமங்களைக் கடந்து நடந்து சென்றார்கள் இருவரும். தொழுகை நேரம் வரும்போதெல்லாம் குண்டா ஒரு நீரோடையின் அருகில் ஒதுங்கி தொழுதுவிட்டு கொண்டு வந்திருந்த உணவை உண்டு ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் பயணத்தை தொடர்ந்தார்கள். 5 வேளையும் விடாமல் தொழுது வந்தான் குண்டா. இறுதியில் அந்த 3 பேரையும் குண்டாவும் லாமினும் கண்டுபிடித்தார்கள். அது தங்கம் புதைந்திருக்கும் இடம். எல்லோரும் அங்கிருக்கும் களிமண்ணை தோண்டி எடுத்து தண்ணீரால் அரித்து அதில் அடியில் தங்கிய சிறு சிறு கடுகு போன்ற தங்கத்தை எடுத்தனர். லாமினும் ஆர்வத்துடன் வேலை செய்தான். போதுமான அளவு தங்கம் எடுத்தவுடன் குண்டா ஊர் திரும்ப முடிவெடுத்தான். அந்த 3 பேரும் யானையின் பல் எடுக்கப் போவதாகச் சொல்லி விடைபெற்றுச் சென்றனர். குண்டாவும் லாமினும் தங்கத்துடன் திரும்பியது அறிந்து ஜுஃபூர் கிராமமே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது. பிண்டாவிடம் கொண்டு வந்த தங்கத்தை அளித்தனர் குண்டாவும் லாமினும். பிண்டா பூரிப்படைந்தாள். தனது கொண்டை குச்சியில் கத்தை வைத்து அணிந்து கொண்டாள். அருமையான வேலை செய்தாய் என்று பாராட்டினார் உமரோ. கிராமத்து பெரியவர்கள் குண்டாவுக்கு தனி மரியாதை கொடுத்தனர். குழந்தைகளோ அவனை கண்டால் கையை நெஞ்சில் குறுக்காக வைத்து அமைதி நிலவட்டும் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை கடக்கும் வரை அசையாமல் நின்றனர். அவன் வளர வளர அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடிக்கொண்டே சென்றது. தன் தாயும் தந்தையும் கிராமத்தாரும் தான் ஆணாகி விட்டதை ஏற்று கொண்டதைக் கண்டு அவன் பூரிப்படைந்தான். அடுத்து பாகம் 8இல் தொடரும். இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.